உங்களை ரொம்ப பாதித்த திரை விமர்சனம்னா எதை சொல்லுவீங்க? ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் என்னை வந்து ஆடியன்ஸாக நான் யாருக்கு பேசினேனோ அவங்க வந்து இது வரைக்கும் என்னோடய விமர்சனத்துக்கு என்ன திட்டினதே கிடையாது. அவங்க எல்லாருக்குமே ரெசனேட் ஆகிருக்கு. அது கடல் ஆகட்டும், முகமடி ஆகட்டும், மாற்றான் ஆகட்டும், நீதானே என் பொன் வசந்தம் ஆகட்டும். நான் இன்ஃபேக்ட் துப்பாக்கி செமையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அது பண்ண தோனின்னு ஒரு படம் பிரகாஷ் ராஜ் அவர் நடித்தார், நண்பன். இதெல்லாம் எனக்கு பிடிச்ச படம். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு பிடிச்ச படம் பிடிக்காத படம் சொல்லும்போது கேட்குற ஆடியன்ஸுக்கு அது ரெசனேட் தான் ஆச்சு. எல்லாருமே ஆமாம்ல கரெக்ட், ஆமாம்ல தான். இன்றைக்கும் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி நீங்கள் உங்களை மணிரத்னம் சார் கடலில் இதில் காற்று வெளியில் நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்வாங்க. அப்புறம் இன்னொரு சொல்லுவாங்க, மேபி கடல் கேட்டு உங்களை பழிவாங்க தான் அது கூப்பிட்டுருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆடியன்ஸாக வந்து இதுவே இல்லை. சினிமாவில் இருக்கிறதுல வந்து ஒரு சில படங்களுக்கு வந்திருக்கு. ஆனால் இப்போ என்னென்னா கொலை மிரட்டல் வந்தது, அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சு அதெல்லாம் இல்லை. நீங்களும் இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருக்கீங்க. யார் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கிற ஒருத்தர் வந்து நீங்கள் உன்னை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னா, சார் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இது அப்படின்னு கேட்பேன். ஒரு வாட்டி இது மாதிரி தான் நான் பேர் சொல்லலை, இப்போல்லாம் இவங்க எனக்கு 2 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து என்னை செம்ம திட்டினார். அதை கண்ணியமாக திட்டினார். என்னங்க இப்படி பண்ணிட்டு அப்படிலாம் கத்தினார். இருங்க உங்களை டேரக்டரை விட்டு பேச சொல்கிறேன் அப்படின்னாரு. டேரக்டர் வந்து ஃபோன் பண்ணி அசிங்கமாக திட்டார். யாரா நீ, உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? சார் எனக்கு 22 ஆச்சு சார். எனக்கு எப்போ 42 ஆச்சு அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கர சினிமாவில் பற்றி உனக்கு என்னடா தெரியும், இதெல்லாம் கத்திட்டார். சரி நீங்கள் பேசுறதுலாம் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், அது ரேடியோவில் சார் பிரதர் வெய்ங்க பிரதர் வெய்ங்க பிரதர் அப்படின்ட்டார். ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா படத்துக்காக இருக்கு. இன்னொன்று நான் பார்த்தது என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்க, அந்த படத்தை பற்றி என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 15 பேர் சினிமாவில் பெரிய டைரக்டர் பெரிய ப்ரொடியூசர் எனக்கு கால் பண்ணுவாங்க. சூப்பர், கரெக்டாக சொன்னீங்க, எவனுமே சொல்ல மாட்டான், இதுதான் எனக்கும் தோணுச்சு இப்படி சொல்லுவாங்க. அதே அவங்க படத்தை பற்றி பேசும்போது அவங்க அது பண்ண மாட்டாங்க. இன்னொரு 10 பேர் ஆனால் ரெகுலராக அந்த மாதிரி சினிமாவில் வந்து நிறைய பேர் இன்டெரக்டாக சூப்பராக கரெக்டாக சொல்கிறீங்க, ஆமாம் இது அப்படி தான் சொல்லணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில இன்சிடென்ட் நடந்திருக்கே தவிர மிகைப்படுத்தப்பட்டதாக எதுவும் நடக்கல.